இந்த லேயரிங் ஆஃப் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அடுத்தடுத்து மேலே ப்ராடக்ட் வந்து ஒரே டைமில் போடுவாங்க. ஸோ இது பண்ணலாமா வேணாமா, நம்ம ஊர் டெம்பரேச்சருக்கு இந்த லேயரிங் ஆஃப் ப்ராடக்ட் செட் ஆகுமா ஆகாதா, அது பண்ணுறது வர்த்தா இல்லையா, ஸோ அது யார் பண்ணலாம் யார் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது. முக்கியமாக ஸ்கின் கேர் பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு தப்பான டிசிஷன் எடுக்கிறத ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்க. ஸோ பேசிக்லி இந்த லேயரிங் ஆஃப் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, லைக் ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஃபேஸ் வாஷில் ஆரம்பித்து சன்ஸ்க்ரீன் வரைக்கும். இது எல்லாத்தையுமே லைட்டஸ்ட் ப்ராடக்ட்டில் ஆரம்பித்து ஹெவியஸ்ட் ப்ராடக்ட் வரைக்கும் ஒரு ஆர்டரில் அப்ளை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆஸ் யூஷுவல் எப்போவுமே ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுவாங்க. ஸோ ஃபேஸ் கிளென்ஸ் பண்ணி அதில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே டோனர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டோனர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணுற ப்ராடக்ட் கிடையாது. Toner is also a type of cleanser. So face wash யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கிற ரிமைனிங் இம்ப்யூரிட்டிஸை கிளியர் பண்ணுவோம். ஃபேஸ் வாஷ் மூலமாக நமக்கு டேமேஜ் ஆன ஸ்கின் பிஹெச்சை பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த டோனர் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ டோனருக்கு அப்புறமா இருக்கிற லைட் வெயிட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரம். ஸோ சீரம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெசிஃபிக் ஸ்கின் கன்சர்ன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த சீரம் ஹெல்ப் பண்ணும். லைக் பிக்மெண்டேஷன் கன்சர்ன் இருந்தால் ஒரு கிளைகாலிக் கோஜிக் ஆசிட் சீரம் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இல்லை வந்து ரிங்கிள்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா ஒரு ரெட்டினால் இல்லை கிளைகாலிக் ஆசிட் சீரம். ஸோ ஹைட்ரேஷன் வேணும் அப்படிங்கிறவங்க ஒரு ஹைலூரானிக் ஆசிட் சீரம். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ஸ்கின் கன்சர்ன்ஸ் இருக்கிறவங்க அதுக்கு சூட் ஆகிற மாதிரி சீரம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சீரமுக்கும் மாய்ஸ்சரைசருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? மாய்ஸ்சரைசரை விட சீரம் கொஞ்சம் லைட் வெயிட் ப்ராடக்ட், நம்ம ஸ்கின்ல கொஞ்சம் நல்லாவே அப்சர்வ் ஆகி ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸோட வேலை செய்யும். ஸோ எப்போவுமே டோனருக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு சீரம் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு அப்புறம் தான் மாய்ஸ்சரைசர் போடணும். மாய்ஸ்சரைசர் சீரமை விட கொஞ்சம் திக்காக இருக்கும். நம்ம ஸ்கின் மேலே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஹைட்ரேஷன் வெளியில் போகாமல் பார்க்கணும். நம்ம மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் சீரம் போட்டிங்கன்னா மாய்ஸ்சரைசரை தாண்டி உள்ளே போய் அந்த சீரம் வேலை செய்யாது, அப்புறம் யூஸ்லெஸ்ஸாக தான் போகும். ஸோ எப்போவுமே சீரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மாய்ஸ்சரைசருக்கு வரணும். ஸோ மாய்ஸ்சரைசரோட மெயின் பர்பஸ் ஹைட்ரேஷன். அண்ட் ஃபைனலி சன்ஸ்க்ரீன். ஸோ சன்ஸ்க்ரீன் யூ ஆல் நோ இட்ஸ் ஃபார் சன் ப்ரொடெக்ஷன். ஸோ கடைசியாக எப்போவுமே நம்ம சன்ஸ்க்ரீன் தான் போடணும். இதில் சர்டன் ரூல்ஸ் இருக்குது இந்த லேயரிங் ஆஃப் ப்ராடக்ட்ஸில். நான் சொன்ன மாதிரி லைட் வெயிட் ப்ராடக்ட்ஸில் ஆரம்பித்து ஹெவி வெயிட் ப்ராடக்ட்க்கு போகணும். அந்த ஆர்டர் மாறக்கூடாது. மாறினா நமக்கு அதுக்கான எஃபெக்டிவ்னஸ் எதுவும் இருக்காது. அண்ட் எப்போவுமே சன்ஸ்க்ரீன் தான் கடைசியாக போடணும், இல்லைனா ப்ராப்பர் சன் ப்ரொடெக்ஷனும் நமக்கு கிடைக்காது. ஸோ இப்போ லேயரிங் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்னால் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ அது யார் யூஸ் பண்ணலாம் யார் யூஸ் பண்ணக்கூடாது. பேசிக்லி இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்கீங்க, இல்லை வந்து நாள் பூரா ஏசி ரூம்லேயே தான் இருப்பேன், நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், நாள் பூரா ஏசிலேயே தான் இருப்பேன் அப்படிங்கிறவங்க, ஸோ உங்களுக்குலாம் இந்த லேயரிங் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நல்லா செட் ஆகும். ஏன்னா வந்து அடுத்தடுத்து நீங்கள் ப்ராடக்ட் போட அந்த சில் டெம்பரேச்சரில் உங்களுக்கு ப்ராடக்ட் ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும், உங்கள் ஸ்கின் ட்ரை ஆகிடும். ஸோ தட் உங்களுக்கு ஃபேஸில் அந்த டல்னஸோ எண்ணெய் வடிகிற பிரச்சனையும் இருக்காது. பட் ஒரு ஹாட்டான கிளைமேட்டில் இருக்கிறவங்க, லைக் என்ன மாதிரி வந்து ஒரு காஞ்சிபுரம் இந்த மாதிரி ஊரில் இருக்கு, இல்லை நாள் பூரா எனக்கு வெளியில் தான் வேலை, ஃபீல்டு ஒர்க் இருக்குது, ஏரியாலாம் நிறைய அலையணும் அப்படிங்கிறவங்க, நமக்குலாம் இந்த லேயரிங் ஆஃப் ப்ராடக்ட் சுத்தமாக செட் ஆகாது. என்ன ரீசன்னா, லைக் நம்ம ஒரு சீரம் போட்டுட்டு அதுக்கு மேலே மாய்ஸ்சரைசர் போடும்போதே நம்ம மூஞ்சி எண்ணெய் வடிய ஆரம்பிச்சிடும். இல்லை அதுக்கு மேலே சன்ஸ்க்ரீன் போட்டிங்கன்னா சொல்லவே வேணாம், இதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம மூஞ்சி நல்லா இருந்துச்சடா அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. ஸோ நமக்குலாம் வந்து இந்த லேயரிங் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்லாம் செட் ஆகாது. ஓவராலாக எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னா, கீப் யுவர் ஸ்கின் கேர் வெரி மினிமல். எந்த அளவுக்கு மினிமலாக நம்ம ப்ராடக்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்கின் நல்லாயிருக்கும். டே டைமில் ஒரு கிளென்சர், சீரம், சன்ஸ்க்ரீன், ஈவினிங் அண்ட் நைட் டைமில் கிளென்சர், சீரம், மாய்ஸ்சரைசர், ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அண்டு இல்லை நான் ஹில் ஸ்டேஷனில் இருக்கேன், இல்லை நாள் பூரா ஏசி ரூமில் இருப்பேன், என்னால் லேயரிங் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஹோப் திஸ் வீடியோ வில் பி கிளியர் ஃபார் எவ்ரி ஒன். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அண்டில் தென் டேக் கேர்.